இன்னைக்கு காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துட்டேன். ஸோ ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரெசிபி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ரைட் ரைஸ்லாம் வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். நிறைய வெஜிடபிள் ஆட் பண்ணாமல் வெறும் கேப்சிகம் வெங்காயம் மட்டும் தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கோஸ்லாம் சேர்த்து செய்யும் போது லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போவோமா, ஸோ ஸ்மெல் வரும். அதனால தான் நான் வந்துட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணாமல் வெறும் கேப்சிகம் அண்ட் வெங்காயம் மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட்டு காலிஃப்ளவரை நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டு நல்லா எண்ணெயில் பொரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா சோயா சாஸ் டொமேட்டோ கெச்சப்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வெறும் சில்லி பவுடர் அண்ட் கரம் மசாலா வச்சு தான் யூஸ் பண்ணேன். அண்ட் லைட்டாக வந்துட்டு பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சாஸ் எதுவும் வேணும்னா தக்காளியை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் நிஜமாக சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் அண்ட் கொத்தமல்லி ஆட் பண்ணி சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.